2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வேலைய முழு வீச்சுல செஞ்சு வராங்க. இப்போ அரசியல் களமே சூடு பிடிச்சிருக்கு. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு இந்த முழக்கத்தை ஏத்துக்கிட்ட திமுக அத்தனை தொகுதிகளும் தன்னுடைய பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கு. எல்லா தொகுதியிலையும் திமுக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதியையும் வெற்றி பெற்று திமுக தலைவரிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு வீச்சிலையும் எல்லாருமே கவனம் செலுத்தி தன்னோட வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற ஆர் லட்சுமணன் திரும்பவும் வெற்றி பெற்று வந்துருவாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். விழுப்புரம் மாவட்டத்துல மொத்தம் 7 தொகுதி இருக்கு. இப்போ விழுப்புரம் தொகுதியில லட்சுமணன், விக்கிரவாண்டி தொகுதியில யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்முடியோட மகன் கௌதம சிகாமணி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சியான தேமுதிகவோட வேட்பாளர் எம் வெங்கடேசன் அவர்களும் அங்க கேட்டுட்டு இருக்காரு. இதற்கிடையில இடைத்தேர்தலை வெற்றி பெற்ற அன்னூர் சிவாவும் இந்த தொகுதியை கேட்கிறாரு. விக்கிரவாண்டி தொகுதியை கேட்டிருக்க கௌதம சிகாமணி திருக்கோவிலூர் தொகுதியும், அதாவது ஏற்கனவே சட்டமன்ற அமைச்சராக இருந்த அவருடைய அப்பாவான பொன்முடியோட தொகுதியையும் அவர் கேட்டிருக்கதாக தகவல் வெளியாகி இருக்கு. விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை செஞ்சி, மயிலம், திண்டிவனம் இந்த 3 தொகுதியையும் யாரோட தலைமையில இருக்கு அப்படின்னா செஞ்சி மஸ்தான் தலைமையில தான் அவர் பாத்துக்கிறாரு. இப்போ செஞ்சி தொகுதியை யாரு கேட்கிறாரு அப்படின்னா செஞ்சி சிவா கேட்கிறாரு. மயிலம் தொகுதியை செஞ்சி மஸ்தான், திண்டிவனம் தொகுதி தன்னோட கூட்டணி கட்சியான விசிகாவின் வன்னியரசு அவர்கள் கேட்டு வரதாக தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ செஞ்சி தொகுதியில செஞ்சி சிவாவும், மயிலம் தொகுதியில செஞ்சி மஸ்தானுக்கும், திண்டிவனம் தொகுதியில தன்னோட கூட்டணி கட்சியான விசிகாவின் வன்னியரசுக்கும் கொடுப்பதான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பேசப்பட்டு வருது. இவங்க 3 பேரையும் முன்னிறுத்தி திமுக வெற்றியடையும் அப்படிங்கிற ஒரு கணக்க போட்டிருக்காங்க. இதுல அரசியல் ரீதியா ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதி தான் வானூர் தொகுதி. விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் ஆர் லட்சுமணன் தலைமையில இந்த வானூர் தொகுதியை நாங்க வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு புஷ்பராஜ் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. எப்படி அந்த வாக்குறுதி கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கு. நேரடியாகவே மக்களிடம் தொடர்பு கொண்டு இருக்கிற ஒருவர் தான் புஷ்பராஜ். அதனால கண்டிப்பா அவர் வெற்றி பெற்றுருவாரு, வானூர் தொகுதியில வெற்றி பெற்றுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலையும் இருக்கு. இந்த வானூர் தொகுதி 1962ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஒரு காலத்துல திமுகவோட கோட்டை என்று அழைக்கப்பட்டு வந்துச்சு. இதனாலவே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக தான் இருந்தது. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த தொகுதியை திமுகவின் கோட்டையாக மீண்டும் மாற்றணும் அப்படின்னு பல முயற்சிகளை எடுத்து வராங்க. அந்த மாற்றத்தோட முன்னோடியா பேசப்படுபவர் தான் புஷ்பராஜ். இவரு திமுகவின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இப்ப வானூர் தொகுதி இருக்காரு. இவரு திமுகவோட மூத்த முன்னோடி. அது மட்டும் இல்லாம ஆதி திராவிட மாநில இணை செயலாளராகவும் பதவி வகித்து வராரு. அது மட்டும் இல்லாம மாநில ஆதி திராவிடர் நலக்குழு இணை செயலாளர், மேலும் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர். அது மட்டும் இல்லாம மக்களோட நேரடியா தொடர்புல இருக்கிற ஒருவர். சட்டமன்ற உறுப்பினரா இருந்த காலத்துல மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் முன்னோடியா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு புகழ் இன்னமும் அவர்கிட்ட இருக்கு. ஒரு தீவிரமான அரசியல் வீரர்னே அழைக்கப்படுறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஏற்கனவே போட்டியிட்ட கண்டமங்கலம் தொகுதி மறுசீரமைப்பு காரணமாக வானூர் தொகுதி பிரிஞ்சிருக்கு. இதனால மக்களுடைய ஆதரவும் செல்வாக்கும் அவருக்கு அதிகமாகவே இருக்கு. இந்த வானூர் தொகுதியோட சமூக அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா, வன்னியர்கள், ரெட்டியர்கள், இஸ்லாமியர்கள், ஆதி திராவிடர்கள், மீனவர்கள் இப்படியான பல கலவைகளை இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தொகுதி தான் வானூர் தொகுதி. இந்த தொகுதியில எல்லா சமூக மக்கள் இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடியவர் தான் புஷ்பராஜ். அதனால மக்கள் எல்லாருமே இவருக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் அவர் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இவரு அம்பேத்கர், பெரியார் இவர்களுடைய சமூக நீதி கொள்கையை பின்பற்றி விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்காக போராடி அரசியல்ல மிகப்பெரிய சாதனையே படைச்சாரு. இதனாலதான் திமுக வட்டாரத்துல இப்போ ஒரு நம்பிக்கையான வேட்பாளர் அப்படின்னா புஷ்பராஜ் தான். அவராலதான் 25 ஆண்டு காலமாக அதிமுக கையில இருந்த வானூர் தொகுதியை திமுக கிட்ட கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இவர் மேல வச்சிருக்காங்க. 2026 தேர்தல்ல வானூர் தொகுதியில திமுக கைப்பற்றுமா?
திமுகவோட கொடி பறக்குமா அப்படிங்கறத காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா இப்போதைக்கு ஒரு உற்சாகம் மட்டும் உறுதியா இருக்கு. வானூர் தொகுதினா புஷ்பராஜ் தான் வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எல்லார்கிட்டயுமே இருக்கு. எது எப்படியோ வானூர் தொகுதி ஒரு போட்டி மிகுந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த வானூர் தொகுதிய திமுக புஷ்பராஜ் அவர்களால திரும்ப மீட்டெடுக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.